நமஸ்காரம். காமகோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் பேச போகிற டாபிக் ராமான்னு சொல்கிறேன். அதை சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்து போயிடுமா அப்படின்னு ஒரு பக்தர் கேட்டது. கட்டுரையாளர் வே ஸ்ரீராம், தட்டச்சு வரகுரான் நாராயணன் சார். இதுக்கு தேங்க் பண்ண வேண்டியது குமுதம் லைஃப் அப்படிங்கிற அதில் ஒரு ஆர்டிக்கிள். விசேஷ நாளில் மண்டகத்துக்கு பகவானை தரிசிக்க நிறைய கூட்டம் வரும், எக்கச்சக்கமாக கூட்டம் இருக்கும். அப்போ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செஞ்சுட்டதுனால வந்த பக்தர்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக நின்றுட்டு இருந்தா. சில பேர் ஜெய ஜெயசங்கரை மெதுவாக சொல்லிட்டு இருந்தா மென்மையாக. அப்போத்தான் இந்த ஒரு பக்தர் கூட்டத்தில் நடுவில் உள்ள பூந்து முண்டி அடித்து முன்னாடி வரத்துக்காக பார்த்துட்டு இருந்தார். வழிவிட மருத்துவ வழக்கெலாம் அவளுக்கு சண்டை ரகலை ஆகிட்டு இருந்தது. மருந்த தொண்டர்கள்லாம் அவசரமாக போயிட்டு அவர் நடத்து மகான் பூஜை பண்ணிட்டுருக்கார், அமைதியாக இருக்கும்னு சொல்லி தரிசனம் பண்ணுற ஒரு உட்கார இல்லையா, அப்போ வரிசையெல்லாம் நீங்கள் வரணும், ஒழுங்காக அங்கேயே உறுதியாக இருந்து சொன்னார். வேறு வழி இல்லாமல் மூணு நிமிஷம் எழுந்தார் அவர். கொட்ட நேரம் நகர்ந்த உடனே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா வழக்கமாக பக்தர்கள் தரிசனம் கொடுக்குற இடத்துல உட்காந்துட்டார் பெரியவா. மறுபடியும் அந்த பக்தர் இந்த வருஷம் கொஞ்சம் கத்திலாம் பண்ணார். அந்த பக்தர் அமக்களை பண்ணிட்டு இருந்தார். அவர் அந்த சத்தம் அவனை பெரியவா பார்த்துட்டு என்னன்னு கேட்டார். செய்கையில் கேட்டார். வேகமாக மகான் முன்னாடி என்ன பெரியவா கேட்கறதுக்கு முன்னாடியே அவரே பேச ஆரம்பித்தார். அந்த பக்தர் செய்யப்பட்ட அது பெரியவா அதுக்கு மேலே காமிச்சு செய்கையில் அமைதியாக அங்கே போயிரு அப்படிங்கிற செய்கையில் காமிச்சார். வீணாக முணுமுணுக்காமல் ராமநாமத்தை சொல்லின்று அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு கொஞ்சம் கனிவோட கட்டளையாக கொஞ்சம் அப்படி சொல்லி வச்சு வழி இல்லாமல் அவர் போய் ஓரமாக உட்காண்டார். அப்புறம் வருஷம் நகர்ந்துட்டே இருந்தது. வருஷம் கொஞ்சமாக நகர்ந்து இவர் அங்கே நின்றுருந்தாருனாக்கா எந்த டயத்துக்கு இங்கே வந்திருப்பாரோ டேர்ன் வந்திருக்குமோ அந்த முறை வந்த உடனே அந்த டயத்தில் பாரியா கூப்பிட்டாரோ சொல்லி கூப்பிட்டார். அவர் சொல்லுப்போம் சுவாமி, எனக்கு வீட்டில் வருமே, ஆஃபீஸில் நிம்மதி இல்லை, எல்லா இடத்துலையும் கடன், ஏகப்பட்ட பிரச்சனை, ஒன்று முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்தது ஆரம்பிச்சிருது பிரச்சனை. என்னால் சங்கடம் தாங்கவும் முடியல, மண்டையை வெடிச்சிடும் போல இருக்குது. நீங்கள் தான் எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லணும். நான் அமைதியாக ஒரு சொல்லி பார்த்தார் பெரியவா. பார்த்துட்டு இவ்வளோ நேரமாக ஓரமாக உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருந்தேன், ராமான்னு சொல்லிட்டு இருந்தேன், ராமநாமம் சொல்லிட்டு இருந்தேன். அதே தினம் 1/2 மணி நேரம் சொல்லு, பிரச்சனை தீர்ந்து போயிடும். பெரியவா சொன்ன கொஞ்சம் யோசிக்காமல் கேட்டேன். ஆமாம், ராமன்னு சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? கேட்குறது மகான்ட்ட அப்படிங்கிறது தெரியாமல் கேள்வி கொஞ்சம் கூட கோச்சிக்கலாம். பெரியவா பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ராமநாமம் சொல்லும்போது அந்த இடத்துக்கெலாம் கண்ணுக்கு தெரியாமல் யாரோ நிற்பாராம, யார் தெரியுமோ? தெரியும், ஹனுமான். ஹனுமான் யார்? யாரோட அவதாரம் தெரியுமோ? சிவனோட அம்சம். சிவன் அங்கே வந்துன்னா அம்பாள் உடனே வந்துடுவாள். அம்பாள் வந்தால் அவருடைய குழந்தைகள் முருகன், கணபதி 2 பேரும் ஆஜராகிடுவா. சிவ குடும்பம் ஒன்றா எடுத்துனாக்கா மங்களம் நிறையன்னு சொல்லுவா இல்லையா? அதனால் மகாலட்சுமி அங்கே வந்துடுவாள். மகாலட்சுமி அங்கே வந்துட்டால் மகாவிஷ்ணு அங்கே வந்துடுவார். அப்படியே எல்லா தெய்வங்களும் வந்துடுத்துனாக்கா அங்கே சந்தோஷத்தான நிறைஞ்சிடும் இல்லையோ? அதனால தான் ராமநாம சொல்ல சொன்னேன். புரிஞ்சுதா? அதாவது மகான் சொல்ல மனநெறிவோடு வணங்கி பிரசாதம் வாங்கிட்டு அவர் புறப்பட்டார். ராமநாமம் சொல்லு அப்படின்னு மகான் சொன்னது அந்த மனிதருக்கு ஏன் சொல்லணும்? ஏன் கேட்டது? அவர் கேட்டது. மகான் பதில் சொன்னது எல்லாமே அவனை கேட்க வச்சு அவனுக்கு பதில் சொல்லும்போது அந்த விதத்தில் ராமநாமத்தினுடைய பெருமையை எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்கிறது, நமக்கு சொல்கிறதுக்காக தான் அது மகானுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறது
தெய்வ ரகசியம் இல்லையா? மகாபெரிவா சரணம்.